சோ இன்னைக்கு பார்க்க போற முதிரை வந்து ஞான முதிரை. இங்க பாருங்க, கட்டை விரலோட நுனிய ஆட்காட்டி விரலோட நுனியால தொடணும். இத நாம பயிற்சி செய்ய செய்ய நம்ம உடல்ல காற்றோட சக்தி வந்து சமநிலைப்பட ஆரம்பிக்கும். ஓகே, இங்க பாருங்க, இன்னொரு முக்கியமான ரைட்டா, பஞ்சபூதங்களோட விரல்களும் இந்த பஞ்சபூதங்கள் ஒண்ணுமே நம்மளோட ஒவ்வொரு விரல்களை வந்து மென்ஷன் பண்ணும். சரியா, இதை நோட் பண்ணிக்கோங்க. சுண்டு விரல் வந்து நீர், சரியா. மோதிர விரல் வந்து நிலம், நடுவிரல் வந்து ஆகாயம், அப்புறம் ஆட்காட்டி விரல் வந்து காற்று, கட்டை விரல் நெருப்பு. எவ்வளவு ஆர்டரா இருக்கு பாத்தீங்களா? நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு. ரைட்டா? இதுல இந்த காற்று சக்தியோட தொடர்புடைய இந்த விரலை நாம நெருப்பு சக்தியோட தொடர்புடைய இந்த விரலோட இணைக்கிறோம். கரெக்டா? காற்றும் நெருப்பும் சரிசமமாக இணைகையில் மனம் அமைதிப்படும். அந்த இடத்துல வந்து ஒரு ஜோதி வந்து நல்லா எரிய ஆரம்பிக்கும். ஒரு நெருப்பு எரியறதுக்கு அந்த இடத்துல என்ன வேணும்? காற்று வேணும். போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் இருந்தாதான் அந்த இடத்துல வந்து நெருப்பு வந்து எரியும். கரெக்டா? சோ இந்த மாதிரி நீங்க தொடும்போது உங்க உடலுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவாத்மா அப்படிங்கிற ஜோதி வந்து சுடர் விட்டு ஒண்ணு போல எரிய ஆரம்பிக்கும். தியானம் பயிற்சி செய்யும் பொழுது நீங்கள் இதனை செய்ய வேண்டும். ஒரு 5:50 அல்லது ஒரு 6 o'clock கிளாஸ் வந்தீங்க அப்படின்னா காலையில எங்க யோகிராம் இடத்தை பார்க்கலாம். அப்படி சேனல்ல உட்காந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. சரியா? இருங்க, அவங்கள வச்சு டெமோ காட்டுறேன். எப்படி ஞானமுத்திரை எப்படி பண்ணணும், எப்படி உட்காரணும். ஓகே. நீங்க ஒரு வேளை சேர்ல உட்காந்துருந்தீங்கன்னா தரையில வந்து காலை வச்சுக்கலாம். 2 கையிலையும் ஞானமுத்திரை வச்சுட்டு, ரைட்டா, அதை கீழே வைங்க மேடம். கையை வந்து முட்டி மேல வைக்கணும். இந்த கைய முட்டி மேல வைக்கணுமே தவிர இந்த கையை வந்து ஃபுல்லா ஸ்ட்ரெச் பண்ண மாதிரி வந்து பண்ணக்கூடாது. கீழே உட்காருங்க ஒரு நிமிஷம். ரைட்டா? ஒருவேளை நீங்க கீழே உட்காந்து பயிற்சி செய்றீங்க அப்படின்னா நீங்க உட்காருங்க. நீங்க அங்க உட்காருங்க. ரைட்டா? உங்க கை வந்து இந்த முட்டியை தாண்டி இப்படி வரக்கூடாது. ரைட்? கரெக்டா அந்த மாதிரி முட்டி அன்னைக்கு சொல்லி கொடுக்கணும். இங்க எல்லாத்தையுமே சீக்கிரம் கத்துக்கிறீங்க. ஓகே. சோ உள்ளங்கைகள் வான் நோக்கி தான் இருக்கணும். உள்ளங்கைகள் கீழ் நோக்கி இருக்கக்கூடாது. இப்படி வந்து வைக்க கூடாது. ஓகே. உள்ளங்கைகளை வான் நோக்கி வச்சுட்டு இதுல வந்து கண்கள் மூடி தியானம் பண்ணணும். எவ்வளவு நேரம் பயிற்சி செய்யலாம்? எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பயிற்சி செய்யலாம். ஓகே. எவ்வளவு நேரம்னா எவ்வளவு நேரம்? நீங்க தூங்குறப்ப கூட பயிற்சி செஞ்சுட்டே தூங்கலாம், தப்பு இல்லை. நாங்க ஏன் நடிச்ச அவத்துல அதையும் பண்ணணும் அப்படிங்கிறீங்களா? நீ யோகா கிளாஸ்ல படுத்துற பாடு பத்தாத. ராகவி மேடம்,
அதான உங்க மைண்ட் வாய்ஸ். சரி. சோ இந்த முத்திரைய பண்ண பண்ண உடல்ல காற்றோட வேகம் சீர்பட ஆரம்பிக்கும். டிப்ரெஷன், வருத்தம், கோபம், இந்த மாதிரியான நெகட்டிவ் எமோஷன்ஸ் அப்போ நம்மளோட சுவாசம் ஒரு நிலையாக இருப்பதில்லை. ரைட்டா? இந்த ஒரு முத்ரா பின்னாடி வாழ்க்கையோட சூக்ஷ்மமே அடங்கியிருக்கு. எந்த விஷயத்து மேல ஆர்வம் அதிகரிச்சுக்கிட்டே போகுதோ அந்த விஷயத்து மேல நீங்க சண்டை போட மாட்டீங்க, அந்த விஷயத்துக்கு நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுவீங்க. ஆக்டர்ஸ் எல்லாம் யாரு? அவங்க எல்லாம் வான் உலகத்திலிருந்து வந்தவங்களா? இல்ல தானே. யார் ஒருத்தருமே வந்து இந்த 10 மாசத்துக்குள்ளதான் டெலிவரி ஆகணும். சத்தியமா இது வந்து விதிக்கப்பட்டது. எல்லா மனிதர்களும் இந்த 10 மாசத்துக்குள்ள ஏதாவது ஒரு டியூரேஷன் தான். அதிகமா இருந்ததா கணக்கே கிடையாது. 11 மாசம் 15 மாசம் நல்லா வயிற்றுக்குள்ள இருந்தேன்னு சொல்ல முடியுமா? நாங்க ட்வின்ஸ், அதனால வந்து 20 மாசம் இருந்தோம், வாய்ப்பே இல்லை. ஓகே, அந்த நேச்சர், அது பெண் வந்து படைக்கிறவங்க. ஓகே, அந்த 10 மாசம் படைப்பு முடிஞ்சுன்னா ரைட்டு கிளம்பு அப்படின்னு அதுவே அதுக்கு அழகா அதுல வந்து போட்டிருந்தாங்க பிரெக்னன்சி தெரப்பில. தென் த பாடி கன்சிடர் இட்ஸ் அ ஃபாரின் ப்ராடக்ட். சரியா? இது வந்து ஃபாரின் ப்ராடக்ட், ஸோ வெளியே தள்ளிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தள்ளிடுமா. ரைட்டா? ஸோ ஏன் வந்து ஆக்டர்ஸ் மேல அவங்க அந்த கியூரியாசிட்டியை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அந்த ஆர்வம். அவங்க அதுக்காக என்னென்ன பயிற்சி முறைகள் பண்றாங்கிறத வெளியே சொல்றது இல்லை. கரெக்டா அந்த 1 hour மட்டும் வந்துட்டு நாம என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோமோ சமூகத்துல அது எல்லாத்தையும் வந்து திரையில வந்து செஞ்சுட்டு கிளம்பி போயிடுறாங்க. 10 பேர் சுத்தி நிற்பாங்க, ஒவ்வொருத்தரா வந்து வந்து அட்டாக் பண்ணுவாங்க. பா, என்ன ஒரு ரெகுலாரிட்டி! ரவுடிஸ் கூட போலீஸ் வந்து லெஃப்ட் ரைட் பரைட்ல அந்த டிசிப்ளின் ஃபாலோ பண்றாங்கன்னா அது நியாயம். ரவுடிஸ் கூட ஒவ்வொருத்தரா 1 by 1 வந்து அட்டாக் அடி வாங்குறாங்கன்னா என்ன ஒரு டிசிப்ளின், என்ன ஒரு இதெல்லாம் எடுத்துக்கிறாங்கல்ல. எந்த உறவு மேல உங்களுக்கு கியூரியாசிட்டி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கோ, எந்த உறவு மேல நீங்க புதுமையை வந்து பார்த்துட்டே இருக்கீங்களோ அந்த உறவு உங்களுக்கு சலிப்படையவே செய்யாது. எக்ஸாம்பிள் குழந்தைகள். கரெக்டா? குழந்தைங்க நீங்க டெய்லியுமே அவங்கள பார்க்கக்கூடிய டைமென்ஷன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல சண்டை வர்றதுக்கான காரணம் வந்து இதான். ஒரு லெவலுக்கு மேல புதுமையான விஷயங்கள் எதுவும் ஒரே மாதிரி தான் லைஃப் ரொட்டீன்லாம் போக ஆரம்பிக்கும். புதுசா நிறைய கத்துக்கிட்டா, புதுசா நிறைய விஷயங்கள் ரிசர்ச் பண்ணாங்க அப்படின்னா மென்டாலிட்டி வந்து வேற மாதிரி வந்து மாறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரியா? ஓகே. சோ இந்த ஞான முதிரை கற்கும் ஆர்வத்தை அதிகரிக்கும். It will increase the presence of mind. Reduce negative emotions. இந்த பிரெயினால 20 நிமிஷத்துக்கு மேல ஒரு விஷயத்துல போக்கஸ் பண்ண முடியாது. ஓகே, அதை மீறி இல்ல எனக்கு அந்த மாதிரி வேணும்னீங்கன்னா நீங்க பெயிண்டிங் கத்துக்கணும், நீங்க புக்கை ரீட் பண்ணணும். ரைட்டா? அதுல இருக்கிற குளுக்கோஸ் வந்து செலவாயிரும். அந்த குளுக்கோஸ் எல்லாம் செலவாகி முடிக்கும் பொழுது நீங்க ஒரு சாக்லேட் கொடுத்தீங்க அப்படின்னா அது இன்னும் சந்தோஷமா வேலை பார்க்கும். உடல்ல இறங்கக்கூடிய பிராண சக்தியை பொறுத்து தான் நம்மளோட செயல்கள் வந்து தீர்மானிக்கப்படும். ஓகே, சோ இந்த முதிரை நீங்க தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிக நேரம் செயல்படக்கூடிய ஆற்றல் வந்து கிடைக்கும். ஏன்னா காற்று வந்து நெருப்போட இணைஞ்சு ஒரு பரிசுத்தமாகி நமக்கு நிறைய எனர்ஜியை கொடுக்கும். நோட் பண்ணிக்கங்க. இட் வில் இன்க்ரீஸ் த எனர்ஜி ஆஃப் த பாடி.
உலகத்துல படைக்கப்பட்ட எல்லாமே ரசிக்கிறதுக்காகத்தான். ஓகே, எல்லா விஷயங்களுமே ரசிக்கப்படுறதுக்காகத்தான். ஆனா அதை டைட்டா பிடிக்கும் போது அது நமக்கு பெயினை கொடுக்கும், அல்லது நாம டைட்டா பிடிக்கப்படும் போது பெயினை கொடுக்கும். ரைட்டா? அது மேல ரொம்ப டீப்பஸ்டான அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது வந்துருச்சுன்னா அது இல்லாம நம்மளால வாழ முடியாது. ஓகே, அத்தனை விதமான விஷயங்களையுமே ரசிச்சு பழகிட்டு அந்த இயற்கையை வந்து அப்படித்தான் ரசிச்சுதான் பழகுது. அங்க டாப்ல இருந்து பார்க்கும்போது அத்தனை பேரையுமே அது வந்து பாக்குது. அதுக்கு நல்லா பருவம் அடைஞ்ச ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு ஆணும் வந்து ஒண்ணுதான், அவனையும் அது ரசிக்கும். ரொம்ப முதிர்ச்சியான ஒரு வயசான ஒரு மனிதர், அவரையும் அது ரசிக்கும். இவங்க அதுக்கு பேதமே கிடையாது. இதுவும் சோல் அதுவும் சோல். ஒரு குழந்தை ரசிக்கும், ஒரு பட்டாம்பூச்சியும் ரசிக்கும். ரைட்டா? அந்த தூரத்துல இருந்து அதை அழகா அப்படி ரசிச்சுட்டு கடந்து போகக்கூடிய அந்த மனநிலையை ரொம்ப கொடுக்கும். நோட் பண்ணிக்கங்க. தாமரை இலைதனில் நீர் போலே ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கும் தன்மையை அதிகரிக்கும். நீங்க ஒன்ஸ் அதுகிட்ட அட்டாச் ஆயிட்டீங்கன்னா நீங்க கமிட்மெண்ட்டுக்கு ரெடி ஆயிருவீங்க. யூ கான்ட் எஸ்கேப். ரைட்டா? சோ அந்த எனர்ஜியை வந்து இதை வந்து கொடுக்கும். வலி தாங்கும் சக்தியை அதிகரிக்கும். நோட் பண்ணிக்கணும். ஏன் வலி தாங்குற சக்தியை அதிகரிக்குது? உடல்ல நிறைய பிராண சக்தி இருந்ததுன்னா வலியை வந்து தாங்க முடியும். ரைட்டா? மனதை அமைதிப்படுத்தும். நெகட்டிவ் எமோஷன்ஸோட தாக்கத்தை குறைக்கணும்னா பாசிட்டிவ் எமோஷன்ஸ் நிறைய வேணும். ஒரு கிளாஸ்ல 2-3 டிராப் வந்து இங்க் இருக்குது, இங்கை ஊத்திட்டு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் செஞ்சு கட்டுவாங்க தானே. இதை தொடக்கூடாது ஆனா வெளியே எடுக்கணும் அப்படிங்கன்னா நிறைய தண்ணியை ஊத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து வெளியே வந்துடும். ரைட்டா? அந்த மாதிரி நீங்க பிராண சக்தி உங்களுக்கு நிறைய பாஞ்சு வந்தது அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நெகட்டிவ் எமோஷன்ஸ் தான் வந்து வெளியே போயிடும். நீங்க இதோட தாக்கத்தை குறைக்கணும்னா இன்னொரு பெரிய எனர்ஜி உங்களுக்கு வேணும். ரைட்டா? நெகட்டிவ் எமோஷனும் நெகட்டிவ்மே வந்து ஒரு ஆற்றல் தான். ரைட்? ஒரு ஆற்றலை இன்னொரு ஆற்றலால் சப்ஸ்டிடியூட் தான் பண்ண முடியுமே தவிர ஆற்றலை டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. நோட் பண்ணிக்கணும். எனர்ஜி cannot be destroyed. இந்த முதிரையை நீங்க பயிற்சி செய்ய செய்ய உங்களை சார்ந்த அதிர்வலைகள் உள்ள மனிதர்கள் உங்களை தேடி வருவார்கள். ஆல்ரெடி நாம நம்மளை சுத்தி வச்சிருக்கிற அந்த சரௌண்டிங்கு நாம இப்போ என்ன மாதிரியான வைப்ல இருக்கோமோ அந்த மாதிரியான, நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரொம்ப இதுவா கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்காம வளைஞ்சு கொடுக்காம நாம இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான சரௌண்டிங் வந்து சுத்தி இருக்கும். ரைட்டா? நாம நம்ம கூட எப்படியான வாழ்க்கை முறை வாழ்றோமோ, நம்ம மற்றவங்களை எந்த மாதிரி இருந்து ட்ரீட் பண்றோமோ கொஞ்சம் கூட அதுக்கு மாறாம நம்மளை சுத்தி மற்றவங்க எல்லாருமே நிப்பாட்டி வச்சிருவோம். இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம மட்டும் தான் காரணம் தான். உன் உள்ளம் எப்படியோ அப்படியே உலகம். இந்த ஞான முதிரை பண்ண அந்த பழைய நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆக ஆரம்பிச்சிடும். புது சிந்தனைகள் நிறைய கிரியேட் ஆகும். நோட் பண்ணிக்கணும். நிம்மதியான உறக்கத்தை தரும். வயதானவர்கள் அதிக நேரம் பயிற்சி செய்வது மூலமாக நிம்மதியான உறக்கத்தை பெறலாம். Even in the one hand also it will be work.
சரி, சயின்டிபிக் ரீசன் சொல்லு, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கட்டை விரலோட கூகுள் போட்டுத்தாங்க. கட்டை விரலோட இந்த சைடுல பிட்யூட்டரி கிளாண்ட் அண்ட் பீனியல் கிளாண்ட் ரெண்டுமே இருக்கு. சரியா? மிக முக்கியமா என்ன அப்படின்னா, ரைட்டா, அத நாம ஆட்காட்டி விரலை வச்சு அழுத்தும் போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஓகே, இதுல உங்களுக்கு பார்த்தா தெரியும், இதுல கட்டை விரலுக்கு இந்த பக்கத்துல நியர்பைல பாருங்க, பிரைன் பக்கத்துல பிரைன் பிட்யூட்டரி இதெல்லாம் இருக்கா? ரைட்டா, நான் இதுலயும் போட்டு விடுறேன், குரூப்லயும் போட்டு விடுறேன், இது அப்படி குரூப்ல போட்டு விட்டுருங்க. சரியா? யூ கேன் செக். இங்க ஒருவேளை இதை பார்க்க முடியல அப்படின்னா சரி, தெரியுதா? பிரெயின் பக்கத்துல இருக்க பிட்யூட்டரி இதெல்லாம் இருக்கிறதுனால இதை தொடும்போது அது வேலை பார்க்கும். ஓகே, நீங்க பிட்யூட்டரி கிளாண்ட அழுத்தி இந்த மாதிரி செய்யும் போது பிட்யூட்டரி கிளாண்ட் கரெக்டா வேலை பார்த்து அப்படின்னா மத்த நாளமில்லா சுரப்பிகள் எல்லாமே சரியா வேலை பார்க்க ஆரம்பிக்கும். ஓகே, நீங்க ஞான முதிரை இந்த மாதிரி வச்சு ரிசீவ் பண்ணீங்க அப்படிங்கும் போது உங்க உடலுக்குள்ள நிறைய எனர்ஜி வந்து ரிசீவ் ஆகும். சரியா? கைகள் நமஸ்காரம் தராவீங்க. Rub your palms. ஓகே, இதெல்லாம் வந்து முத்ரா பண்றதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொசீஜர்ஸ். அப்புறம் கிளாப். enough. And then இங்க பாருங்களேன், இந்த கையை வச்சு மெதுவா இப்படி வந்து சுத்துங்க, பட் கையில வந்து படக்கூடாது. கிளாக் வைஸ். ஓகே, கட்டவரல் எடுத்துக்கோங்க, கட்டவரல் எடுத்துட்டு இந்த பக்கத்துல கொண்டு வாங்க, மெதுவா சுத்துங்க. அதே மாதிரிதான் இந்த பக்கம். தெரியுதா? அந்த மேக்னெட் எனர்ஜி தெரியுதா? நீங்க தொடால, ஆனா அது வந்து இழுக்கும் உங்களை. ரைட்டா? சரி, இன்னொரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கையை மாதிரி ட்ரப் பண்ணுங்க. ரைட்டா, ரெண்டு கைகளையும் இப்படி பக்கத்துல கொண்டு வாங்க. பாருங்களேன், பக்கத்துல கொண்டுட்டு வரணும், அப்புறம் மெதுவா பின்னாடி கொண்டு போகணும். Bring the both hands nearby, both palms nearby, and then gently back. ஃபீல் ஆகுதா? இதுதான் மேக்னெட்டிக் எனர்ஜி ஃபீல்ட். பேஸ்ட் ஆன் திஸ் யூ கேன் அட்ராக்ட் அதர்ஸ், எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். தட்ஸ் ஓகே. நீங்க என்ன மாதிரி விஷயத்த மனசுக்குள்ள போட்டு வச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்களை தான் ஈர்க்கும். இதுதான் அந்த மேக்னெட் எனர்ஜியா மாதிரி நம்ம சுத்தி வந்து நிற்கும். ரைட்டா? இது பண்ண 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 இந்த நாடிஸ் எல்லாமே சுத்தமாக ஆரம்பிக்கும். நோட் பண்ணிக்கணும். By doing this mudra, we cure the all nadis. ரெண்டு கைகள்லயும் ஞான முத்ரா வச்சுட்டு கண்கள் முடிக்காங்க. கட்டைய விரலோட நுனியை இந்த மாதிரி தொட்டுட்டு ஆட்காட்டி விரலோட நுனி. ரைட்டா? க்ளோஸ் யுவர் ஐஸ் ஃபார் ஃபியூ மினிட்ஸ். என்னாச்சு? You want to ask anything?
க்ளோஸ் யுவர் ஐஸ். இல்ல மியூட் மட்டும் போடுங்க ப்ளீஸ். Feel the lightness, feel the numbness, and visualize your both palms. Observe the both palms. And visualize the golden light start to enter into your palms. Feel பண்ண முடியுதா? Inhale deeply. Exhale. Relax. நீங்க இதுக்கு முன்னாடி பண்ணதுக்கும் இப்ப பண்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் தியானம் பண்றது. சரியா? இதுல ஞான முதிரை பண்ண உங்ககிட்ட தன்னடக்கம் அதிகரிக்கும். உங்களை பிறர் ஏற்றுக்கொள்வார்கள். உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான அலைன்மெண்ட் வந்து கிடைக்கும். இவங்க இப்படித்தான். ஓகே, நம்மளை வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க, அது தேவையும் கிடையாது. யார் ஒருத்தரையுமே ஃபுல்லாலாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. ரைட்டா? ஞான முதிரை உங்கள் மனதை பக்குவப்படுத்தும், உங்களை அமைதிப்படுத்தும், உங்கள் எண்ணங்களை தூய்மையாக்கும். ஏன் வந்து மனுஷங்களுக்குள்ள சண்டை வருது? திங்க் பண்ணிக்கலாமா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜாரு, கண்ணாடி ஜாரு, ரைட்டா? அந்த கண்ணாடி ஜார்ல வீட்டுல வச்சிருக்கீங்க. உங்களுக்கு வீட்டுல யாரோ ஒருத்தர் பிடிக்காத ஒருத்தங்க அதை தள்ளி விட்டு உடஞ்சிருச்சு, ரைட்டா? உங்களுக்கு ரொம்ப ஃபேவரான ஒரு ஆக்டர் எதேச்சியா உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அதே ஆக்டர் எடுக்கும்போது அது கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. இதுக்கு உங்க ரியாக்ஷன், வீட்டுல உள்ளவங்க உடைச்சப்போ உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அந்த ஆக்டர் உடைச்சப்போ உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஈவன் அது குழந்தையா இருந்தா கூட உங்க வீட்டுல அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அந்த ஆக்டருக்கு 45-50 வயசு ஆகும், அவருக்கு அதுல எல்லாமே தெரியும், ஆனா அவர் உடைச்சாருன்னா உங்க ரியாக்ஷன் எப்படி? அப்போ உங்க மனநிலைய நீங்க வெளிப்படுத்துற விதத்தை எது தீர்மானிக்குது? ரெண்டுலயுமே நடந்த சேம் விஷயம் என்ன? கண்ணாடி ஜார் நொறுக்கப்பட்டது, சரியா? ஆனா நீங்க இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? இங்க தம்பி நீ சொல்லு அப்படின்னு என்கிட்ட கேட்டா நானும் அப்படித்தான். இப்ப நான் வந்து இங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், நான் இந்த மாதிரிலாம் வந்து கேட்டுட்டு இருக்கேன், சரியா? சோ திங்க் அபவுட் திஸ். நீங்க என்ன மாதிரியான பிம்பத்துல ஒருத்தங்களை பாக்குறீங்கிறது தான் தீர்மானிக்குது, ரைட்டா? இந்த கண்ணாடி ஜார் உடையும் போது அந்த ஆக்டர் கிட்ட நம்ம கத்த போறது இல்லைல்ல, அச்சோ அது விழுந்து, அது பரவாயில்ல விடுங்க, அதெல்லாம் பாத்துக்கலாம், நான் இன்னொன்னு வாங்கி தரேன், ஆடா விடுங்க, இது என்ன பெரிய விஷயமா, சரியா? ஏதோ கண்ணாடி ஜார் தானே, இத்தனைக்கு 20 வருஷமா வச்சிருப்போம் நம்ம, ஓகே. வீட்டுல இருக்கிற வேலைக்காரங்க அதை உடைச்சிட்டாங்க. இது ரேட்டு என்ன தெரியுமா உனக்கு? 1500 ரூபா. எவ்வளவு கொடுத்து வாங்கி வந்துருக்கு தெரியுமா? அவ்வளவு சாதாரணமா தள்ளி விட்டுட்டீங்க. அவங்க வந்து இட்ஸ் ஓகே, அது அவங்க ரொம்ப கேஷுவலா இருந்தாலுமே ஆக்டரா நம்ம பெருசா இது பண்றது இல்லை, ரைட்? சோ அனைவரையும் சமமாக பார்க்கக்கூடிய மனநிலை உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த முதிரை பண்ண. நோட் பண்ணிக்கணும்.
ஏன்னா பிட்யூட்டரி கிளாண்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஒரு பெர்ஃபெக்டான லீடருக்கு எதை எந்த நேரத்துல எப்படி செய்யணுங்கிறது தெரியணும். ஒவ்வொருத்தரை நம்பி ஒவ்வொரு விதமான பொறுப்புகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். நீ இந்த வேலையை பார்த்துக்கோ, அதெல்லாம் நம்ம கொடுக்கப்பட்ட பொறுப்புகள். உனக்கு இந்த பிள்ளை தரம் பார்த்துக்கோ, இந்த ஹஸ்பண்ட் தரம் பார்த்துக்கோ, இந்த ஒய்ஃப் தரம் பார்த்துக்கோ, இந்த அம்மா தரம் பார்த்துக்கோ, இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள். தப்பிக்கவே முடியாது நம்ம. கரெக்டா? ஸோ அனைவரையுமே வந்து எல்லாருமே சோல் தான் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல பார்த்தா நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. கரெக்டா? ஸோ ஞான முதிரை அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு முதிரை. ஏன் வந்து மற்றவங்களை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ணவும் கூடாது அப்படின்னா, நம்மளை விட பவர்ஃபுல்லானவங்க, நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க அப்படின்னு நம்மளை கண்ட்ரோல் பண்ணும்போது நம்ம வந்து கேட்போம். ரைட்டா? இங்க பாருங்க, இந்த ஆட்காட்டி விரல் ஜீவாத்மாவை குறிக்கிறது. ஒரு ஜீவாத்மாவால் இன்னொரு ஜீவாத்மாவை கட்டுப்படுத்த முடியாது. யாராவது நம்ம முன்னாடி விரல் நீட்டி பேசுறா நமக்கு பிடிக்கிறது இல்லை. கரெக்டா? நம்மளை அதட்டும் போது இந்த ஜீவாத்மா அந்த எனர்ஜி தான் வந்து வெளியே வருது. அப்படிங்கும் போது ஒரு ஜீவாத்மா இன்னொரு ஜீவாத்மாவும் கண்ட்ரோல் ஆகாது. ரைட்? ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம பரமாத்மா சொன்னா கேட்போம். பரமாத்மாவால எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். யார் முன்னாடி இது இப்படி கை விரல் நீட்டி பேசணும் அப்படின்னா அவங்க கோபப்படுவாங்களா? வாய்ப்பு இல்லை. ஆனா இப்படி விரல் நீட்டி பேசணும்னா இந்த முத்திரை பண்ணும்போது ஜீவாத்மா பரமாத்மா கிட்ட சரண்டர் ஆகுது. நோட் பண்ணிக்கங்க. ஜீவாத்மா கனெக்ட் வித் பரமாத்மா, அல்லது செல்ஃப் கான்சியஸ்னஸ் கனெக்டட் வித் சுப்ரீம் கான்சியஸ்னஸ். ரைட்டா? இதுல இன்னொரு நுணுக்கமான விஷயத்தை கவனிங்களேன். இந்த ஆட்காட்டி விரலை நீங்க மெதுவா மடிச்சு, இந்த ஜீவாத்மா என்ன பண்ணுது? பரமாத்மாவை தேடி போகுது. 3 மடங்கு பிரஷர் கொடுத்து இந்த ஜீவாத்மா போகும். இது போனதுக்கு அப்புறமா அந்த பரமாத்மா லைட்டா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும். இந்த ஒரு முத்திரால மட்டும்தான் அந்த விஷயம் நடக்கும். மற்ற விரல்கள் அந்த மாதிரி டச் பண்ணி பாருங்க, கட்ட விரல் அங்கேயே தான் இருக்கும், இந்த விரல்கள் அங்கதான் போய் நிற்கும். ஆனா டிஃபரன்ஸ் தெரியுதா? என்ன என்ன பாருங்க, எப்படி இருக்கா? இது வந்து ஒரு ஸ்டெப் மகிறதா, விரல் அமைப்பும் அந்த மாதிரி ஒண்ணு. சரியா? சோ ஜீவாத்மா பரமாத்மாவிடம் சரணடைகிறது. நாம கடவுளை நோக்கி 1000 ஸ்டெப் வச்சா அவர் நம்மளை நோக்கி ஒரு ஸ்டெப் வைப்பாரு. ஓகே? நன்மையை நாடுபவர்களுக்கு நன்மையே வந்தடையும். 2 கைகளையும் ஞான முத்ரா வச்சு இந்த மாதிரி மைண்டை வந்து அமைதிப்படுத்தி ரிலாக்ஸா பண்றது மூலமா பிறரை துன்பப்படுத்தும் செயல்கள் செய்யறதுக்கு நமக்கு மனசு வராது. சரியா? நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தை மட்டுமே நம்ம நிறைய வந்து பேச மாட்டோம். எல்லாத்தையும் அங்க விட்டுட்டு நம்ம வந்து மைண்ட் ரிலாக்ஸா வந்து வேலையை வந்து பார்க்க போவோம். ரைட்டா? ஸோ இந்த ஞான முத்திரை இந்த மாதிரி டச் பண்ணிக்கணும். வச்சுட்டு இந்த மாதிரி வந்து கைகள் மேல வச்சீங்கன்னா வலி தாங்கக்கூடிய சக்தி வந்து அதிகரிக்கும். நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சொல்லிட்டேனா? என்ன வலி? எய்தர் பிசிக்கல் பெயின் ஆர் மென்டல் பெயின், ரெண்டையுமே வந்து சஃபர் மேனேஜ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரைட்டா? கற்றலில் ஆர்வம் அதிகரிக்கும், நிம்மதியான உறக்கம் வரும், இதெல்லாம் சொல்லிட்டேனா? ஓகே, எவ்வளவுதான் இந்த முத்ராக்கு பின்னாடி உள்ளது. ஒரே முத்ரா, எவ்வளவு பெனிஃபிட்ஸ் பாத்தீங்களா?